இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய எப்படியாவது முடிச்சிடலாம், உயிர் சேதத்தை தடுக்கணும் அப்படிங்கிற பிரதானமான ஒரு நல்ல எண்ணத்துல ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறதுக்காக அவரே பேச்சை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அது நல்ல முடிவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல தெரியறதுக்கான காரணம் இரு நாடுகளும் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, நல்லபடியா பேசியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது போல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அதை சீர்குலைக்கும் வகையில இரு நாடுகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கோ ரூபியோ அவர்களோட விமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முனிச் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்காக அந்த மாநாடு நடக்கிறதுக்காக கிளம்பி இருக்கிறாரு. அந்த டைம்ல ஏதோ ஒரு சிக்கலா இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்திருக்கு இல்லையா? அது போல நம்ம பாக்குறோம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கிளாஸ்ல கிராக் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அது நடந்ததுதான், இது வாஸ்தவம் தான். ஆனா இது சகுன தடையா இருக்குப்பா, வேணாம் போவேணா, ரிட்டனே வந்துருங்க, போகாதீங்க முதல்ல அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து முடிவெடுத்துருவாங்க இது போல செயல்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையில அவருக்கு அந்த அளவுக்கு ஈடு கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு முனைப்பு காட்டுவாங்களா அமெரிக்கா அப்படிங்கறதே கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா முதல்ல உக்ரைன் இந்த ஐஏஏ சீஃப், இந்த ஐஏஏ தரப்புல இருந்து ஒரு கமிட்டி அமைச்சு இந்த போர் களத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ரோசியா பகுதியில அணு உலை இருக்கு இல்லையா, சோ அத பராமரிப்பு பண்ணி எப்படி வச்சிருக்கிறாங்க, கரெக்டா இருக்கா, ரேடியேஷன் ஏதாவது லீக் இருக்கான்னு சுத்தி வர செக் பண்றதுக்குன்னு தனியா ஒரு குழு இருக்காங்க. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைன் பாதுகாப்புல இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல ரஷ்யாவோட பாதுகாப்புல இருக்கும். சோ உள்ள வந்து பாப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்ப அப்படி ஐஏஏ தரப்பு வந்து வந்துட்டு இருக்க கூட அந்த அபிஷியல்ஸ் மேல மோட்டார் தாக்குதல்கள் ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு. இந்த சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது பயங்கரமான அதிருப்தியை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்டயா இருக்கட்டும் மத்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா பெருமளவுல எதுவும் பேசிக்கல. அதாவது அந்த நடக்கக்கூடாது, அந்த இந்த தடவை இன்ஸ்பெக்ஷன் நடக்கக்கூடாது, அதை தடுத்துடணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் மூலியமா ட்ரை பண்றாங்களா சில நாடுகள் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்த கர்ஸ்க்கு பாத்தீங்கன்னால எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ரூப் இல்ல, எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க, இது பேச்சுவார்த்தைக்கு தான் முடிய போகுது, நம்மளுக்கு ஃபேவரான பொசிஷன் கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த ஜாப்ரோசியா பவர் பிளான்ட்டை தாக்கி அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்னு நினைப்பாரு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துக்கே கரண்ட் சப்ளை வந்து ஜாப்ரோசியா பகுதி அப்படிங்கிறதுனால உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா பகுதிக்கும் கரண்ட் சப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது ரஷ்யாவோட ஜாப்ரோசியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்கும் பண்ண முடியும், கெர்சனுக்கு பண்ண முடியும், கிரீமியாவுக்கு பண்ண முடியும். இது போல பல பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவர் பிளான்ட்ல இருந்து கரண்ட் எடுக்க முடியும். ரெண்டாவது எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கூட அந்த பிராந்தியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாம உக்ரைனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கூட நாளைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து மேலும் மேலும் உக்ரைனை ரஷ்யாவோட டிபெண்டன்சிக்குள்ளேயே கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து ஒரு மூவா அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் இருக்கு. இப்போ உக்ரைன் தரப்பு வந்து ஒரு இடத்துல அடிக்கும் போது இங்க பாருப்பா, அணு ஆயுதம் எங்க கை வச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதாவது அணு உலை, அணு உலையில அங்க கை வச்சுன்னா நான் எங்க வைப்பேன் தெரியுமா அப்படிங்கிறது போல செர்னோபில்ல இருக்கக்கூடிய ஷெல்டர் மேல ஒரு தாக்குதல். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரேடியேஷன் லீக் இல்ல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா ட்ரோன் தாக்குதல்கள் செர்னோபில்ல நடந்திருக்கு. இந்த செர்னோபில் டிசாஸ்டர்ங்கிறது ஒரு மிக பெரும் சோவியத் யூனியன் காலகட்டத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம். ஏன்னா இது வெடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நபர்கள் அதனால பாதிப்படைஞ்சிருந்தாங்க. இப்ப வரைக்குமே ரேடியேஷன் தாக்கம் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அங்கெல்லாம் கோஸ்ட் டவுன்ஸ் எல்லாம் பெருமளவுல இருக்கு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உள்ள வரும்போது எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருந்தாங்க. அதாவது பிப்ரவரி மாசம் 2022 உள்ள வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல கட்டுப்பாட்டுல எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உக்ரைன் கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு தாக்குதல் பண்றதுனால உக்ரைனுக்கு இது ஒரு செக்கா, அதாவது நீ அங்க அடிச்சுன்னு இங்க நான் அடிப்பேன் பாத்துக்க அப்படிங்கிறது போல இரு தரப்புலயும் மாறி மாறி அணு உலைகள் அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னா உக்ரைன்ல 2 அணு உலை காலி. அடுத்த ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய அணு உலை அடிப்பாங்க. ரஷ்யா பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க, உக்ரைன்ல மத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அணு உலை அடிப்பாங்க. இது போல மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா இதுவே அணு ஆயுத தாக்குதல் மாதிரி இருக்கும். ரேடியேஷன் லீக் ஆனால மிக பெரும் அளவுல மக்கள் பாதிப்படைவாங்க. இந்த போர் கையை மீறி போயிட்டு இருக்கு. இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது போல தெரியல. சோ இது அமெரிக்காவுக்கு இக்கட்டான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இது போல ஒரு அக்ரிமெண்ட், இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட போய் கேட்கும்போது 500 பில்லியனுக்கான மதிப்புள்ள ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, என்ன மாதிரியான செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு போல கேட்கும்போது அதை கையெழுத்து போறதுக்கு மறுத்துட்டாரு. கேட்டா ரஷ்யாவோட அசட் இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்துக்கங்க போங்க அப்படிங்கிறது போல அவர் எடுக்கக்கூடிய முடிவு எச்சா உக்ரைனுக்கு எதிராகவே திரும்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்கா
முழுவதும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்து பின்வாங்கிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை அது நடக்கும் பட்சத்துல நாட்டோல இருக்காதீங்க, வெளியே போங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதுல நாட்டோல விட்டு வெளியே போயிட்டா உங்களுக்கு தான் நட்டம் அப்படிங்கிறது போலயும் கவுண்டர் வந்துட்டு இருக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து. எல்லாமே பின்பம் தானா அப்படிங்கிற போல கேள்வியும் இன்னொன்னு இருக்கு. 2வது, இந்த டியூயல் சிட்டிசன்ஷிப்ப சமீபத்துல உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அதுல விஷயம் சொல்லிடுறேன். இப்போ உக்ரைனோட ஒரு நபர் மெர்சனரியா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான். அவர் தரப்புல இருந்து ட்விட்டர் இருக்கு. 5 வருஷத்துல நானே பிளைனை பர்சனலா எடுத்துட்டு போய் மாஸ்கோல சொருகிறேன்னா இல்லையா பாருங்க அப்படிங்கிறது போல அவர் ட்விட்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போடுற ட்வீட் போடுறது இது போல வேலைகள் செஞ்சுக்கிட்டாரு. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூகேலோட ஒரு நபர் மெர்சனரியா உக்ரைனுக்கு போயிருக்கிறாரு. யூகேலயும் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம், உக்ரைன்லயும் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம். இப்ப யார் போட்டு போடலான்னு கேட்டு ஜெலன்ஸ்கி போட்டுடலாம். இது போல வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம தான் ஓட்டு போடணும். வேற ஒரு நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்து அவங்க வந்து நம்ம நாட்டோட அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க, பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா எப்படி? அது எந்த வகையிலயும் செல்லாது. அது எப்படி ஒத்து வர முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள். அது மட்டும் இல்லாம அவங்கள எளிதா ஓட்டு போறதுக்கு ஆன்லைன் ஓட்டிங். யார் ஓட்டு போட்டாலும் என்ன? ஓட்டு விழுகிறது ஜெலன்ஸ்கிக்கு தான் அப்படிங்கிறது போல செட் பண்ண முடியாதா? அப்படின்ற கேள்விகள்லாம் பலருக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் நியாயப்படி ஒரு எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷன் நடக்கும். அதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போறாரு? அதுக்கப்புறம் தான் இதுல இருக்கக்கூடிய விளையாட்டு வேடிக்கைகள் எல்லாம். ஆனா, இப்போதைக்கு அமெரிக்கா யுனிலேட்டரலா வெளிய போறாங்க. இல்ல உக்ரைன வந்து பெருமளவுல வந்து பேக் ஸ்டாப் பண்ண போறாங்க. அது போல சூழ்நிலை வருதுன்னா, நியூக்ளியர் பிளான்ட்ல தாக்கிருவேன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து மிரட்டுறாங்களா? அணு ஆயுதம் குடுக்கலன்னா நான் அணு உலையில தாக்குறேன் அப்படிங்கிறது போல முடிவு எடுத்துருவாங்களா? அப்படின்ற அச்சம் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ இதுதான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, அதாவது நார்மலா இது போல அணு உலையில தாக்குதல் பண்றது, ரஷ்யா வந்து தாக்குதல் பண்றாங்க. ஒரு நாடு வந்து போர்ல என்கேஜ் ஆயிருக்கும்போது, இவங்க 2 பேரும் தாக்கிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வச்சுக்கலாம். இப்போ யுஎஸ் ஓட நார்த்தன் கமாண்ட் ஜெனரல் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தம் 300 ட்ரோன்கள் இன்சிடென்ட் அமெரிக்காவோட 100 மிலிட்டரி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 100 மிலிட்டரி பேஸ் இருக்கும் இல்லையா? அந்த பகுதிகளெல்லாம் உளவு வேலை பார்க்கறதுக்காக 300 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ட்ரோன்கள் வந்து உளவு வேலை பார்த்திருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ இப்ப அமெரிக்கா போர்ல இல்ல. இருந்தாலுமே அமெரிக்கா தயாராக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நார்தன் கமாண்ட் ஜெனரல் தரப்புல இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, இந்த ட்ரோன்கள் எந்த அளவுக்கு தலைவலியா மாறி இருக்கு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்லாம் ஒயர்டு ட்ரோன்களா இருக்கும்போது எல்லாம் டவுன் பண்ணவே முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ ட்ரோன்கள், எஃபிவி ட்ரோன்கள் இது போல சின்ன சின்ன வெடிமருந்து தான் எப்படியோ ஓவர் கம் பண்ணலான்னு வந்து பார்த்தா, இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரவுண்ட் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு கேபிள் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அது சக்சஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இல்ல என்ன பல அனலிஸ்ட் இந்த கருத்துக்கள் இருக்குன்னா, இது ரிமோட்லயும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒயர்லெஸ்லயும் இது ஒயர்லயும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒயர் இருக்கு இல்லையா? இந்த ஒயர் வந்து ரொம்ப தின்னா இருக்கனால, சன்னமா இருக்கிறதுனால, வெயிட்ட வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எஃபிவி ட்ரோன்ங்கிறது லைட்டா இருக்கு. அதனால பரவால்ல. இது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கறனால, ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்குது, இல்ல போகுது அப்படிங்கும்போது, கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல ஒயர்லெஸ்லயும் ஸ்விட்ச் ஆகி ஒர்க் ஆகும். வயர்லயும் ஸ்விட்ச் ஆகி ஒர்க் ஆகும் அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. அதாவது ஒன்ஸ் குட்டி ட்ரோன்கள் இதே பெரிய சைஸ் ட்ரோன். இதுலயே குட்டி சைஸ் ட்ரோன்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரஷ்யா வந்து இந்த வெளிக்கனவு சல்காக்குள்ள தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது போல ட்ரோன்கள், கிரவுண்ட் ட்ரோன்களுக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் நார்மலாவே இதுக்கு வேலை செய்ய கிரவுண்ட் ட்ரோன்களுக்கு ஒரு வேலை. அதாவது ஒரு சர்டைன் ஹைட் அது இருக்கணும். ரொம்ப கீழாப்ல இருக்கும்போது கம்யூனிகேட் பண்ணதும் சிக்கல் தான். இந்த ரேடியோ ஒயர்லெஸ்ல கம்யூனிகேட் பண்ணதும் சிக்கல் தான். அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்ப அதுவும் ஒயர்லெஸ்ஸா ஒயர்டா மாறுது அப்படிங்கும்போது, அது இன்னுமே சிக்கலா மாறும். அதெல்லாம் ஜாம் பண்ணவே முடியாது. ஒயர கட் பண்ணா தான் உண்டு. அப்படிங்கிறது போல மாறும்போது, இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இது அமெரிக்கான்ட்டு இல்ல, எல்லா நாடுகளுக்குமே இது போல சிக்கல்கள் இருக்கு. இது போல ட்ரோன்கள் தொடர்ந்து உளவு வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம, இந்த கார்டர்ஸ பத்தி பல விஷயங்கள் அமெரிக்க தரப்புல இருந்து தெரிஞ்சிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இவங்கலாம் யாரு? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, ஃபோர்டு கார்டுலாம் இருக்கு. யாரு வாங்கி குடுத்துருப்பா? அப்படின்னு போல கேள்வி கேட்குங்களா? கார்டர்ஸ். ஸோ, கார்டர்ஸ் இந்த அளவுக்கு தயாராயிருக்காங்க. அப்போ பயங்கரமா தயாராயிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை ஏத்து சண்டை பிடிக்கிறதுக்கு தான் அமெரிக்கா பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா இதையோ ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. கார்டர்ஸ் இந்த அளவுக்கு தயாராயிருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அமெரிக்காவுக்கு சிக்கல் தான். இவங்க கிட்டயும்
ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் இருக்கு, அது கேபிள் ட்ரோன்கள் இருக்கு, பல வகையான ஐட்டம்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது சிக்கல் தான். அமெரிக்கா எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாங்க? இது போல ட்ரோன்கள் பல அமைப்புகளுக்கும் கிடைக்கும் போது இந்த பிரச்சனை ஸ்பில் ஓவர் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனைகள் உலகம் ஃபுல்லா ஸ்பில் ஓவர் ஆகுமா? ஏன்னா அமைப்புகள் தான், ஏதோ ஒரு நாடு வந்து ஆயுத உதவி பண்ற, சப்போர்ட் பண்றேன்றது போல ஏதோ ஒண்ணு செஞ்சு விட்டு போயிட்டாங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு அது சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம இப்ப மணிப்பூர்ல வந்து நம்மளோட பிரசிடென்ட் ரூல கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துலயும் சிக்கல் இருக்கு. மிக பெரும் பிரச்சனைகள் உலகம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலகத்துல எந்த மாதிரியான முடிவுகள் வரப்போகுது. ட்ரம்ப் அவர்கள், ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்கள் இவங்களோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து சக்சஸ்லயே போய் அமைதி பூங்காவா இந்த உலகம் இருக்க போதா, இல்ல மிக பெரும் அளவுல பிரளயம் வெடிக்க போதா, என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்த்தரலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, கொஞ்சம் நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.